நம்ம அடுத்த இருக்க 2 ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட் டெஸ்க்டாப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பீட்டான்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் பீட்டா அண்ட் சப்ஸ்டன்ஸ் 3D வியூ இது ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபோட்டோஷாப் பீட்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் இப்போது ரீசெண்டாக வந்திருக்க அந்த 2 அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நியூ ஃபைல் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து நம்ம 3D பற்றி பார்க்க போகிறோம். 3Dன்னு கொடுத்துட்டு அண்ட் ஓகே, ஸோ இந்த சைஸே நான் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துறேன். ஸோ எனக்கு ஒரு ஆர்ட் போர்டு இப்படி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3D ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி வேணுன்னா அதோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3D ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய 3D ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு, என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை எப்படி மூவ் பண்ணேன்னா எனக்கு நார்மல் 2D மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஃபோட்டோஷாப் பீட்டா இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்பும் கூட சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் இந்த காரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். சப்ஸ்டன்ஸ் 3D வியூவர், ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இந்த இடத்துல நான் என் மவுஸ் வச்சு வீலை அப் சைட் ஸ்க்ரோல் பண்ணேன்னா ஜூம் ஆகும், டவுன் ஸ்க்ரோல் பண்ணேன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அண்ட் இன்னும் 2Dயாகவே இருக்கேன், எப்படி இதை 3Dயாக நம்ம மூவ் பண்ணி பார்க்குறதுன்னும் போது மவுஸில் லெஃப்ட் பட்டன் இருக்குல்ல, லெஃப்ட் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கார் வந்து இந்த மாதிரிலாம் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 3D போஸ்டர்ஸ் பண்ணுறவங்களாம். ஓகே, இதுலேயே நம்ம எப்படி கலர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது அப்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் ப்ரீசெட்னு இருக்குல்ல, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த காரை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே இந்த கலர் காட்டன் ஃபேப்ரிக்கில் வேணும். ஸோ அதனால் நான் இப்படி கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அண்ட் எனக்கு இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வேறு கலர் வேணும்னும் போது நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணுறேன், அங்கே மாறிடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் காரை செலக்ட் பண்ணி இது கொடுத்தீங்கன்னா அவங்களோட கலர்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ இது லெதருக்கான ப்ரீசெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து ஓகே, இதெல்லாம் நார்மல் 3D ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான், நம்ம நார்மலாக பண்ணுறது. நெக்ஸ்ட் இருக்கிறது என்விரான்மெண்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, இந்த லைட்டிங். ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணுனாலும் இப்படி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த லைட்டிங் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சன் இந்த சைட் இருக்குன்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம், இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி. ஓகேவா. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஜென்ரேட்டிவ். ஸோ இதுலேயும் நீங்கள் நார்மலாக பிளெண்டரில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் மவுஸ் ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 3D மாடல் டு இமேஜ் அப்படின்றது நான் இது செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து என்ன டைப் பண்ண போகிறேன்னா கார் ரன்னிங் ஆன் அ சிட்டி அப்படின்னு நான் போடுறேன், ஜென்ரேட் கொடுக்குறேன். ஓகே, ஜென்ரேட் ஆகுது. ஸோ அட்வான்ஸ் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ காரோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் மறுபடியும் கொடுக்குறேன். ஓகே, ஜென்ரேட். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜியாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இருக்க ஃபார்மேட்ஸ் இதில் எதுனாலும் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிரும். உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரேட்டிவ் இமேஜ் ஃபீச்சர். அதே மாதிரி நான் நியூ ஃபைல் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். எடிட்டில் போயிட்டு ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இந்த இடம் வந்து ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறது, லைக் உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்றது. இதில் வந்து நான் வந்து பாய்
boy riding on a camel in city அப்படின்னு போடுறேன். கான்டென்ட் டைப் ஃபோட்டோ. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸ். நீங்கள் இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராம்ப்ட் இங்கே ஷோ ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அண்ட் ஓல்டர் உமன் ஸ்டாண்டிங் ஆன் பீச் லுக்கிங் அட் த சன்செட் எம்டி பீச் வார்ம் கலர். நீங்கள் ப்ராம்ப்ட் டீட்டெயில்டாக கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு டைப் என்ன ஆர்ட் மாதிரி வேணுமா ஃபோட்டோ மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஆர்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு ஃபோட்டோ தான் வேணும். ஃபோட்டோ கொடுத்துட்டு ஜென்ரேட் நான் கொடுக்குறேன். அண்ட் இதில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு அன்வான்ட் ப்ராம்ப்ட்டு எதுவும் டைப் பண்ணி ஜென்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் அடோப் சைட்லேருந்து இது வந்து லைக் ஒரு டெம்ப்ரரியாக இருக்கிற அப்டேட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்போ எடுப்பாங்க, இல்லைனா இதுக்குன்னு தனி பேமெண்ட் போடுவாங்களான்னு தெரியல. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு பையன் வந்து ஒரு கேமலில் அதுவும் சிட்டியில் ரைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் இதில். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப்போட ஃபுல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே மேலே பின் பண்ணியிருக்கேன். அது வேணுன்னா ஃப்ரீயாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.